வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடக்கூடாத உணவுகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காலை உணவானது ரொம்பவே முக்கியமானது என்று எல்லாருக்குமே தெரியும். காலை உணவின் மூலமாக தான் அன்றைய நாளுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே நமக்கு கிடைக்கும். அதுக்காக காலையில் வெறும் வயிற்றில் எல்லா உணவுப் பொருட்களுமே சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றில் உணவுகளை சாப்பிடும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவு தெரியலனா கட்டாயம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற உணவு என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். அதில் முதலாவதாக சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்களில் அதிக அளவு பல அமிலங்கள் உள்ளன. சிட்ரஸ் பழங்களில் இந்த அமிலங்கள் இருப்பதால் அமிலத்தன்மை மற்றும் இரைப்பை அழற்சி அதிகரிக்கும். நீரிழிவு நோயாளிகள் சிட்ரஸ் பழங்களை வெறும் வயிற்றில் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. ஏனெனில் அது அவர்களுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும். ஆரஞ்சு, எலுமிச்சை மற்றும் திராட்சை பழம் போன்ற பழங்களில் அதிக அளவு அமிலத்தன்மை கொண்டவை. மேலும் அது நமது செரிமான பிரச்சனையான நெஞ்செரிச்சல், இரைப்பை பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இந்த சிட்ரஸ் பழங்களில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு சர்க்கரை அளவு உள்ளது. அவை அதிகாலையில் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லதல்ல. ரெண்டாவதாக காபி மற்றும் டீ. காலையில் வெறும் வயிற்றில் காபியோ அல்லது டீயுடன் அந்த நாளை தொடங்குவது பலரின் வழக்கம். இதில் உள்ள காஃபின் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை அதிக அளவு சுரக்க வைத்து நெஞ்செரிச்சல், அஜீரணம், வாய் தொல்லை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். எனவே காபி குடிப்பதற்கு முன்பாக காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் தண்ணீரை குடிப்பது ரொம்பவும் நல்லது. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது பச்சை காய்கறிகள். டயட் விஷயத்தில் கவனமாக இருப்பவர்கள் காலையில் வெறும் வயிற்றில் பச்சை காய்கறிகளை கொண்ட சாலட்டுகள் செய்து சாப்பிடுவது வழக்கம். காய்கறிகளில் இருக்கும் அதிக அளவிலான நார்ச்சத்து வயிற்றை நிறைத்துவிடும். ஆனால் இது அடி வயிற்று வலி, வயிறு இறுக்கி பிடித்தல் போன்ற உபாதைகளை உண்டாக்கும். நான்காவதா வாழைப்பழம். வாழைப்பழத்தை காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்றது நல்லதே இல்லை. வாழைப்பழத்தில் அதிக அளவு நார்ச்சத்து, பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் உள்ளது. அவை சர்க்கரையை கொண்டிருக்கின்றன மற்றும் இயற்கையில் அமிலத்தன்மை கொண்டவை. எனவே குடலுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும். வாழைப்பழங்களில் அதிக அளவு சர்க்கரை இருப்பது உங்களுக்கு மயக்கத்தை உண்டாக்கும். வெறும் வயிற்றில் வாழைப்பழத்தை உட்கொள்வது இரத்தத்தில் இருக்கும் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியத்தின் ஏறத்தாழ்வுக்கு வழிவகுக்கும். இது இதயத்திற்கும் தீங்கு விளைவிக்கும். ஸோ காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் இந்த வாழைப்பழத்தை சாப்பிடவே கூடாது. அஞ்சாவதாக பார்க்க போகிறது இனிப்புகள். வெறும் வயிற்றில் சர்க்கரை பொருட்கள் சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இது உடலுக்குள் இன்சுலின் உற்பத்தியை நிச்சயமாக பாதிக்கும் மற்றும் நீரிழிவு நோயாளிகளுக்கு வழிவகுக்கும். அதிகப்படியான சர்க்கரை இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது மற்றும் கலோரிகள் உடலுக்கு ஊட்டச்சத்தை அளிக்காது. எனவே காலை உணவில் சர்க்கரை மற்றும் கலோரி உள்ளடக்கம் கூடுதலாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். ஆறாவது பேரிக்காய். பேரிக்காய் மிகவும் சத்தானது மற்றும் தாதுக்கள், வைட்டமின்கள் நிறைந்தது. அவை கலோரிகளும் குறைவாக உள்ளன. பேரிக்காயில் பார்த்தீங்கன்னா கச்சா நார்ச்சத்துகள் இருப்பது உங்களுக்கு தெரியாது. இது வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் வயிற்றில் இருக்கும் மென்மையான சளிச்சவ்வுகள் சேதப்படும். பேரிக்காயில் இருக்கும் அந்த நார்ச்சத்தை காலையில் வேறு எதையும் சாப்பிடாமல் உட்கொள்ளும் போது இரைப்பை, குடல் திசைகள் சேதப்படுத்தும். எனவே இவற்றினை காலை உணவாக சாப்பிடாமல் மற்ற நேரங்களில் நீங்கள் சாப்பிடலாம். ஏழாவதாக நம்ம பார்க்க போகிற உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் தான். தயிர் எல்லாவற்றிற்கும் மேலாக நல்ல உணவாக கருதப்படுகிறது. ஆனால் வெறும் வயிற்றில் இல்லை. தயிர் அல்லது எந்த புளித்த பால் தயாரிப்பு வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை உருவாக்கும். இது நல்ல பாக்டீரியாக்களை கொல்லும். உடலில் அமிலத்தன்மை மற்றும் வாயுவுக்கு வழிவகுக்கிறது. எனவே தயிரை நம் காலை உணவாக உட்கொள்வது முதல் விஷயமாக இருந்தாலும் முழுமையான ஆரோக்கியமான நன்மையை பெற முடியாது. ஸோ வெறும் வயிற்றில் நீங்கள் தயிரை உட்கொள்ளவே கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் பல ஆரோக்கியமான தகவல்கள் வந்து சேர அழகு முகமது சேனலை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.